Savitri'la book 1, canto 3, the yoga of the king, the yoga of the soul's release என்கின்ற அந்த கேண்டோவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக போன செஷன்ல என்ன வரிகளை பார்த்தோம் என்பதை சற்று பார்த்துவிட்டு மேலே நாம் செல்லலாம். கடைசியாக பேஜ் 34 வரிகள் 433 to 436 4 வரிகளை பார்த்தோம். பேஜ் 34, 433 to 436. He knew the source from which his spirit came. Movement was married to the immobile vast. He plunged his roots into the infinite. He based his life upon eternity. அசுபதிக்கு அந்த உயர் உணர்வு நிலையில் அவர் உயர்கின்றார். உயர் உணர்வு நிலையில் உயர்ந்தவுடன் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் மாறிவிடுகின்றன. மனம் புதியதாக அவருக்கு பிறகு ஒரு புதிய மனத்துடன் அவர் செயல்படுகின்றார். எந்த உண்மைகள் எல்லாம் அவரால் வெளிப்படுத்தப்படாம இருக்கக்கூடிய உண்மைகளுக்கு அவர் விழித்துக் கொள்கின்றார். அதே போல அவருக்கு அவர் காணும் உருவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொற்கள் எதையும் வெளிப்படுத்தாவிடனும் அவைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தன. அவருடைய எண்ணம் பார்க்கும் தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அவர் வெளிப்படுத்தும் ஓசை அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஓசையாக இருக்கின்றது என்பது இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் அவருக்குள் நிகழ்கின்றன என்பதை பார்த்தோம். அதே போல அவருக்கு அவருடைய அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஸ்பிரிட் அதனுடைய மூலம் என்ன என்பதை அறிகின்றார். அதே போல அவருள் காணப்படும் இயக்கங்கள் எல்லாம் எத்துடன் இணைந்திருக்கின்றன என்றால் அந்த எவ்வித அசைவும் இல்லாத அந்த பரந்த வெளி இம்மொபைல் வாஸ்ட் அத்துடன் இணைந்திருக்கின்றன. அவருள் காணப்படும் இயக்கம் என்பது மொபைல். ஆனால் அது எத்துடன் இணைந்துள்ளது என்றால் இயக்கமற்ற அந்த பரந்த வெளியுடன் இணைந்துள்ளது. அதே போல அவருடைய வேர்கள் எதில் ஊன்றியுள்ளன என்றால் அந்த அனந்தமான பரம்பொருள் அதில் ஊன்றியுள்ளன. He plunged his roots into the infinite. நாம் எல்லோருமே எப்படி இருக்கிறோம்? எல்லாமே ஃபைனைட் தான் இருக்கிறோம். கணத்திற்கு கணம் வாழ்கின்றோம். நம்மால அந்த எல்லையற்ற தன்மை அனந்தம் அத்துடனான தொடர்பு நமக்கு இல்லை. ஆனால் அசுபதிக்கு அவ்வாறு இல்லை. இவ்வாறெல்லாம் இருப்பதனால அவருடைய வாழ்வு எவ்வாறு அமைகின்றது என்றால் அவருடைய வாழ்வு அந்த நிலை பேருடைமை அல்லது சாஸ்வதத்தன்மை அதன் மேல் அமைந்துள்ளது. He based his life upon eternity. நம்மை போல கணத்திற்கு கணம் வாழும் வாழ்வாக இல்லாமல் அவருடைய வாழ்வு எத்தகையதாக அமைந்துள்ளது என்றால் ஒரு சாஸ்வதத்தன்மை. இந்த சாஸ்வதத்தன்மையை மேல் அவருடைய வாழ்வு அமைந்துள்ளது. இத்தகைய இந்த கருத்துக்களைத்தான் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 34 வரிகள் 437 to 438 2 வரிகள் பார்க்கலாம். Only a while at first these heavenlier states
these large, wide poised upliftings could endure. இப்ப அசுபதிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவருடைய உணர்வு நிலை உயர்கின்றது. அவருள் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் இத்தகைய நிலையும் அனுபவங்களும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியவில்லை, தொடர்ச்சியாக இல்லை. என்ன காரணத்தினால்? இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். ஒன்லி a while at first, only a while at first. ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கு ஒருவருக்கு ஆன்மீக அனுபவம் வந்தப்புறம்? ஒன்லி a while, கொஞ்ச நேரம் தான். ஒன்லி a while அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம். at first, ஆரம்பத்துல these heavenlier states, இந்த உயர் உணர்வு நிலையை சார்ந்த அந்த நிலைகள், அதான் these heavenlier states, these large wide poised upliftings. அவருடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு? விசாலமாக இருக்கின்றது. வைட் பாய்ஸ்ட்னு என்ன அர்த்தம்? அனைத்தையும் தழுவி இருக்கின்றது. நேரோவா இல்ல, அனைத்தையும் தழுவி இருக்கின்றது. லார்ஜ் வைட் பாய்ஸ்ட் அப்லிஃப்டிங்ஸ், உணர்வு நிலையினுடைய அந்த எழுச்சி, அதான் அப்லிஃப்டிங்ஸ். குட் என்டியோர். இப்போ இந்த அனுபவங்கள்லாம் வந்து சிறிது காலம்தான் ஆரம்பத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஒன்லி a while at first these heavenlier states, these large white poised upliftings could endure. என்ன அர்த்தம்? நிலைத்திருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஆரம்ப காலகட்டத்தில் இத்தகைய ஒரு அனுபவம் ஒருவருக்கு ஏற்படுகின்றது. எதனால் என்று பார்ப்போம். என்ன காரணத்தினால அப்படி ஒருவருக்கு ஆன்மீக சாதனையில் இத்தகைய ஒரு நிலை ஏற்படுகின்றது? அதாவது இந்த அனுபவங்கள் நிலைத்து நீண்ட காலம் நிலைத்திருக்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலை எதனால் ஏற்படுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். பின்வரும் வரிகளில் விளக்குகின்றார். அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவமாக இது பகவான் இந்த வரிகளை அவர் வடித்திருந்தாலும் இது அனைத்து சாதகர்களுக்கும் பொருந்தும். ஆன்மீக பயணத்தில் பயணிப்பவர்கள் அனைத்து அனைவருக்கும் பொருந்தும். பேஜ் 34, 439 to 442, இந்த 4 வரிகளை பார்ப்போம். The high and luminous tension breaks too soon. The body's stone stillness and the life's hushed trance, the breathless might and calm of silent mind, or slowly they fail as sets a golden day. ஒரு வரிகளாக பார்ப்போம். The high and luminous tension breaks too soon. ஒரு உயர் நிலையை ஒருவர் எட்டியவுடன் அங்கு ஒரு 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 உயரிய நிலை, ஒரு டென்ஷன். அவருடைய அந்த சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கு. அது எப்படிப்பட்ட டென்ஷனா இருக்கு அப்படின்னா, டென்ஷன் என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து தொய்வு இல்லாமல் ஒரு முறுக்கிய நிலை, அதுதான் டென்ஷன். தொய்வு இல்லாமல் முறுக்கிய நிலையில் இருப்பது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்றது. லியூமினஸ் டென்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த உயர் உணர்வு தளத்தில் இருப்பதனால அந்த தெய்வீக ஒளியினுடைய அந்த 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 ஒரு வீரியத்தை தான் அங்கு காணப்படுகின்றது. லியூமினஸ் டென்ஷன் பிரேக்ஸ் டூ சூன். அது நீண்ட காலம் இருக்க முடியல, அது அருந்து விடுகின்றது. அது வந்து அந்த நிலையை நீண்ட காலம் தன்னுள் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. The body's stone stillness and the life's hushed trance. இத்தகைய ஒரு உயர் அனுபவங்கள் ஒருவருக்கு ஏற்பட்டவுடன் அவருடைய உடல் வந்து அமைதியினால் நிரப்பப்படுகின்றது இல்லையா? எப்படி இருக்கு? The body's stone stillness அப்படிங்கிறார். ஒரு கல் போல ஒரு ஸ்டில்னஸ், ஒரு அசையா நிலை. அந்த நிலையில பீஸ் வந்து ஒருவருக்குள்ள இரக்கம் கொண்டவுடன் அவருடைய உடல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல் போன்ற ஒரு அசையாத்தன்மை அவருள் ஏற்படுகின்றது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட். அது ஜடத்தை ஒத்த நிலை அல்ல.
அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட், ஸ்டோன் ஸ்டில்னஸ் அப்படிங்கிறது. அண்ட் த லைவ்ஸ் ஹஷ்ட் ட்ரான்ஸ். இதுல வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சின்ன சிறு இயக்கங்கள்லாம் அப்படியே அமைதி வருகின்றன. அவருடைய வாழ்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு உயர் நிலையை ஒருவர் எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய உடல்ல வந்து ஒரு பூரண அமைதி முழுவதுமாக நிலை கொள்கின்றது. அவருடைய வாழ்வினுடைய சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாமே அப்படியே அமைதி வருகின்றன. லைஃப்ஸ் ஹஷ்ட் ட்ரான்ஸ். ட்ரான்ஸ்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா ஒரு 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 உள்ளாழ்ந்த நிலை. அந்த நிலையில அவருடைய வாழ்விலுடைய நம்மெல்லாம் வந்து வாழ்வில துடிப்புடன் இருக்கிறோம். எப்பொழுதும் வாழ்வினுடைய இயக்கங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த உயர் உணர்வு நிலையை அடைந்தவர்களுக்கு வாழ்வினுடைய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கும்? முற்றிலும் ஒரு அமைதியுற்ற நிலையில இருக்கும். த பிரெத்லெஸ் மைட் அண்ட் காம் ஆஃப் சைலண்ட் மைண்ட். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருவருக்கு இத்தகைய ஒரு அனுபவத்தினால் கிட்டக்கூடிய வலிமை வலிமை கிட்டுகின்றது. அந்த வலிமை எத்தகையதாக இருக்கின்றது அப்படின்னா, அப்படியே நம்முடைய அந்த சுவாசம், அதை சுவாசமற்ற நிலை, அந்த நிலையில் இருத்துவது போல் உள்ள வலிமை. ஒருவர் முற்றிலும் வலிமை அடைந்த நிலையில் எப்படி இருக்கின்றார் என்றால், ஆஸ் இஃப் அவருடைய சுவாசம் என்கின்ற இயக்கமே நடைபெறாத நிலையில் இருப்பது போல நிலையை எட்டுகின்றார். த பிரெத்லெஸ் மைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அண்ட் காம் ஆஃப் சைலண்ட் மைண்ட். இதுல பகவான் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்களை சொல்றார். காம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார், சைலண்ட் அப்படிங்கிற சொல்றார். 2மே மனதை குறித்து தான் கோருகின்றார். 2மே பார்த்தோம் அப்படின்னா நம்மை சாதாரண மனிதர்களுக்கு 2ம் ஒரே பொருளாகத்தான் காணப்படுகின்றது. பகவான் வந்து இந்த இந்த காம், சைலண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய படிநிலைகளை வேறொரு குறிப்புகளில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுல பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதனுடைய மனதை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றன. முதல்ல வந்து குவாய்ட் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை, மனதை அமைதிப்படுத்துவது குவாய்ட் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்னா கொஞ்சம் சலனம் இல்லாமல் அமைதியாக இருப்பது. அதை விட சற்று உயர்வான நிலை காம். அதற்கும் உயர்வான நிலை என்பது பீஸ். அமைதி, முழு அமைதி நம்முள் இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருப்பது 3வது நிலை. ஃபைனல் ஸ்டேஜ் தான் சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் எண்ணங்கள் அற்ற நிலை அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது. எவ்வித இயக்கமும் ஒருவருடைய மனதில் இருக்காது. எந்த இயக்கமும் இருக்காது. கம்ப்ளீட் சைலன்ஸ். அதுதான் பூரண அமைதி அப்படிங்கிறது. இது வந்து உச்சக்கட்ட நிலை. இது அனைவருக்கும் கிட்டாது. சைலண்ட் மைண்ட் அப்படிங்கிறது உச்சக்கட்ட நிலை, அனைவருக்கும் கிட்டாது. பகவானுக்கு 3 நாட்களில் இது கிட்டியது. அவருக்கு கிட்டியது அவருடைய வாழ்நாளில் அவரை விட்டு அகலவே இல்லை. அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அந்த சைலண்ட் மைண்ட் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் செய்தார் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஸோ இந்த நிலைகள் ஒருவருக்கு அந்த ஒருவருடைய அந்த பிரெத்லெஸ் மைண்ட் அண்ட் காம் ஆஃப் சைலண்ட் மைண்ட். அடுத்த வரி பார்த்தோம் அப்படின்னா, ஆர் ஸ்லோலி தே ஃபெயில் ஆஸ் செட்ஸ் அ கோல்டன் டே. எதெல்லாம் ஒருவர் எத்தகைய அனுபவங்கள்லாம் வந்து ஒருவரை விட்டு அகலுகின்றது என்றால், த ஹை அண்ட் லியூமினஸ் டென்ஷன் பிரேக்ஸ் டூ சூன். இந்த 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 சிஸ்டம், இந்த டென்ஷன் இந்த சிஸ்டம், இது வந்து சீக்கிரம் முடித்து விடுகின்றது. அதே போல இந்த ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பூரண அமைதி, வாழ்வினுடைய அந்த செயலற்ற நிலை, அவருடைய ஒரு வலிமை, ஒரு சுவாசம் என்கின்ற இயக்கமே இல்லாதது போல் இருக்கும் ஒரு வலிமை.
அதே போல அவருடைய மனதில் குடிகொண்டுள்ள ஒரு பூரண மௌனம். இது எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆர் ஸ்லோலி தே ஃபெயில் ஆஸ் இட்ஸ் அ கோல்டன் டே. எப்படி வந்து ஃபெயில்னு என்ன அர்த்தம்? அது நம்மை விட்டு போகின்றது. அந்த அனுபவங்கள்லாம் நம்மை விட்டு போகின்றது. இதை பகவான் எதற்கு ஒப்பிடுகின்றார்? மாலை நேர மாலை நேரத்துல எப்படி இருக்கு? அந்த சன்செட்ல வந்து ஒரு கோல்டன் சன்செட். ஆனா சன்செட் தான் அது இல்லையா? அந்த நாள் வந்து முடிவடைகின்றது. ஆனா அதே சமயத்துல அது வந்து ஒரு கோல்டன் எல்லோவா இருக்கு. அது வந்து ஒரு ஒரு அந்த நாளினுடைய மறையும் தருணத்தை இங்கு ஒப்பிடுகின்றார். அது மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாம் மெல்ல 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 ஒருவரிடம் இருந்து விலகுகின்றது அப்படிங்கிறார். ஒரு சன் செட்டிங் இது போல விலகுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எதனால் அப்படி ஒருவருக்கு இந்த அனுபவம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பகவான் வந்து விளக்குகின்றார். ஒருவருக்கு எதனால் வந்து இத்தகைய உயர்வான நிலையில் ஒருவர் ஆன்மீக அனுபவம் கிட்டியவுடன் எதனால் அந்த அனுபவம் வந்து நீண்ட காலம் அவருள் தங்குவது இல்லை, குறுகிய காலத்திலேயே இது வந்து ஒருவருக்கு எந்த நிலையில் குறிப்பிடுகின்றார்? ஆரம்ப கட்டத்தில். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நன்றாக யோகிகள் ஒரு சித்த புருஷர்களை பத்தி சொல்லல. ஆரம்ப காலகட்டத்துல சொல்றார். ஆரம்ப காலகட்டத்துல பொதுவாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் மறைந்து விடுகின்றன. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். பேஜ் 34 வரிகள் 443 to 450. அந்த ஒரு 8 வரிகளை பார்ப்போம். 443 to 450, பேஜ் 34. த ரெஸ்ட்லெஸ். இந்த வரிகள்லாம் என்னன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதனால இந்த அனுபவங்கள் வந்து நீண்ட நாள் நம்முள் தங்க இது எல்லாருக்கும் போதும். நமக்கே பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் ஒரு ஆன்மீகத்துல நம்ம ஒரு சில சமயம் ரொம்ப ஆஸ்பிரேஷன் இருக்கும். அப்படியே நம்ம அதுல போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல உயர்ந்த நிலைக்கு சென்றிருப்போம். மீண்டும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பழைய நிலையையே நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருவோம். பழைய என்ஜாய்மெண்ட், பழைய பழைய அந்த சின்ன சின்ன ஆசைகள், இதுல வந்து இதன்பால் இதனுடைய ஈர்ப்பு நம்மளுக்கு அப்ப தோன்ற ஆரம்பிக்கும். அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு சக்தியினால என்ன நடைபெறும் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைபெறும். இந்த கீழ் நோக்கிய அந்த இழுப்பு, அந்த டவுன்வர்ட் புல்னால என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாருக்கும் அது அந்த மேல் நோக்கி நம்மளுடைய பயணத்துல என்ன நடைபெறும் என்றால் நமக்கு அதுல ஒரு தடை ஏற்படும். ஒரு 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 சிறு இடைவெளி அங்க தோன்றும். இது எதனால் என்றால் த ரெஸ்ட்லெஸ் நெதர் மெம்பர்ஸ் டயர் ஆஃப் பீஸ். 8 வரிகளை பகவான் விளக்குகின்றார். த ரெஸ்ட்லெஸ் நெதர் மெம்பர்ஸ் டயர் ஆஃப் பீஸ் are nostalgia of old little works and joys, and need to call back small familiar selves to tread the accustomed and inferior way, the need to rest in a natural poise of fall, as a child who learns to walk can walk not long, replace the tightened will forever to climb on the heart's altar, dim the sacred fire. ஒரு வரியா உள்ள போலாம். அர்த்தத்தை பார்க்கலாம் நம்ம. The restless nether members tire of peace அப்படிங்கிறார். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கம்ப்ளீட்டா வந்து உடல்ல வந்து இந்த ஒரு ஸ்டோன் ஸ்டில்னஸ், அத்தகைய ஒரு அமைதி வந்து ஒருவருள் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவ்வாறு வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அது வந்து நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பகுதிகளும் அதுல பங்கேற்பதில்லை. அந்த அந்த அனுபவத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜீவனினுடைய அனைத்து பகுதிகளும் பங்கேற்பது இல்லை. நம்முடைய ஜீவனிலேயே பார்த்தோம் அப்படின்னா கீழ் இயல்புகள் இருக்கின்றன. அதைத்தான் பகவான் த ரெஸ்ட்லெஸ் என்ன அர்த்தம்? ரெஸ்ட்லெஸ்னா ஒரு அமைதியா இல்லாம எப்பொழுதுமே ஒரு சலனமுற்ற நிலையில் இருப்பது, அதுதான் ரெஸ்ட்லெஸ். நெதர்னு என்ன அர்த்தம்? கீழ் உள்ள அப்படின்னு அர்த்தம்.
மெம்பர்ஸ் என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஜீவனினுடைய பகுதிகள், கீழ் உள்ள பகுதிகள். டயர் ஆஃப் பீஸ், நம்ம ஏற்கனவே அடைந்துள்ள அந்த அமைதியை அவை இந்த பகுதிகள் நீண்ட காலம் பொறுத்து கொள்வதில்லை. இதுல இருந்து எப்ப வெளியே வரலாம்? எப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும்? இந்த அமைதியா இருக்கின்றது, இது ரொம்ப போரிங்கா இருக்கு நம்மளுக்கு. இதுல இருந்து எப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் மனிதனுடைய மனம் அதை நோக்கி செல்லும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆன்மனினுடைய சாநித்தியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அமைதியை விட சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட்ஸ், மகிழ்ச்சி, அதன் பால் தான் மனித மனம் நாடும். அதனாலதான் ஆரம்பத்தில் ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள்லாம் நீண்ட காலம் நிலைத்திருப்பதில்லை. அன்லெஸ் அவருடைய ஆஸ்பிரேஷன் ரொம்ப வலிமையாக இருந்தால் நிலைத்திருக்கும். ஆஸ்பிரேஷன்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டால் என்ன நடைபெறும்? சறுக்கல் ஏற்படும். அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். கொஞ்ச நாள்ல they get tired of peace. ஐயோ, இது என்ன ரொம்ப ஒண்ணுமே அமைதியா இருக்குது, அப்படியே ஒண்ணுமே இல்லாம நிலையில இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இங்க தள்ளப்படுகின்றது. அதே போல a nostalgia of old little works and joys. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஒரு உயர் ஆன்மீக நாட்டத்துடன் நம்ம செயல்படுகின்றோம். திடீர்னு நம்மளுடைய முந்தைய கால வாழ்வினுடைய தொடர்புகள் குறித்த ஒரு ஏக்கம் நம்முள் தோன்றுகின்றது. அதுதான் நாஸ்டால்ஜியா. நாஸ்டால்ஜியா என்ன அர்த்தம்? பழையன குறித்த ஒரு ஏக்கம். அதுதான் நாஸ்டால்ஜியா ஆஃப் ஓல்டு லிட்டில் ஒர்க்ஸ் அண்ட் ஜாய்ஸ். நம்ம முந்தைய இதுல எப்படி இருப்போம்? நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை நம்ம ஈடுபட்டு இருப்போம். அதெல்லாம் திரும்பவும் அப்படிங்கிறார். அதனாலதான் உங்களை அது மேலே உயர விடாமல் பிடித்து கீழே இழுக்கின்றது அப்படிங்கிறார். சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட்ஸ், ஸ்மால் பிளஷர்ஸ், we become nostalgic. அது குறித்து நம்ம ஏங்குகின்றோம். and need to call back small familiar selves. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்மீகம் நாட்டம் உடையவர்கள் ஆன்மீக பயணத்துல ஒரு நிலையை எட்டுகின்றோம். நம்முடைய உணர்வு நிலையில் சற்று உயர்கின்றோம். ஆனால் என்ன நடைபெறுகின்றது? நாம் பின்னோக்கி திரும்பி பார்க்கின்றோம். நம்முடைய முந்தைய காலகட்டங்களை திரும்பி பார்க்கின்றோம். அதை மீண்டும் நமக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றோம். இதனால் தான் நம்மளுடைய முன்னேற்றத்தில் ஒரு தடை ஏற்படுகின்றது. I need to call back small familiar selves. நம்முடைய முந்தைய ஜீவனினுடைய அந்த அனுபவங்கள், பகுதிகள், இதை மீண்டும் நமக்குள் கொண்டு வர எத்தனைக்கின்றோம். அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா இந்த சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்ல அவங்க இதை ஒரு நியூ பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதிய லைஃப், நியூ லைஃப்னே சொல்லுவாங்க. பழையன குறித்து அவங்க பேச மாட்டாங்க, பொதுவா பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா, அதெல்லாம் பிடிச்சி திருப்பி அவங்கள அந்த பழைய நிலைக்கு இழுத்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதான் பேச மாட்டாங்க. டு ட்ரேட் தி அக்கஸ்டம்ட் அண்ட் இன்ஃபீரியர் வே. இப்போ நம்ம புதிய புதிய அனுபவங்கள் ஆன்மீகத்தில் ஏற்படுகின்றன ஒருவருக்கு. புதிய அனுபவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பழக்கப்படாத அனுபவங்களாக இருக்கின்றது. ஆனால் இவை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர் நிலையை சார்ந்தவையாக இருக்கின்றன. ஆன்மீக அனுபவத்தில் எல்லோருக்குமே இந்த நிலை அனுபவம் ஏற்படுகின்றது. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? அவன் எப்பொழுதுமே அவனுக்கு பழக்கப்படாத ஒரு செயலை செய்வதை விட அல்லது பழக்கப்படாத ஒரு பாதையில் பயணிப்பதை விட அவனுக்கு பழக்கப்பட்ட பாதையில் தான் மீண்டும் மீண்டும் பயணிக்க விரும்புகின்றான். அது உயர்வான பாதையாக இல்லாவிடலும் கூட. அதுதான் அர்த்தம். டு ட்ரேட் தி அக்கஸ்டம்ட் அண்ட் இன்ஃபீரியர் வே. இவனுக்கு இப்ப சுப்பீரியர் வே கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு உயர்வான வழியை நோக்கி செல்லக்கூடிய அனுபவம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மனிதன் என்ன நினைக்கிறான்? இது நம்ம ஏன் போகணும்? இது எனக்கு பழக்கம் இல்லாத வழி, இது ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அதனால நம்ம
பழைய பாதையிலேயே நம்ம செல்லலாம். மகிழ்ச்சியாக தானே இருந்தோம் நம்ம. அது இப்ப இருக்கிற நிலையை விட அது சற்று தரம் தாழ்ந்த நிலையா இருந்தாலும் பரவாயில்லை என்று மனிதன் நினைக்கின்றான். இதுல ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். அன்னை என்ன கோருகின்றார்கள்? நம்ம ஒரு ஆன்மீக நாட்டமுடையவர்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த உடன் நாம் யாரிடம் பழகுகின்றோம் என்பதில் சற்று மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கோருகின்றார்கள். மேலும் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? நன்றாக அவர்கள் முன்னேறி கொண்டிருப்பார்கள். அவர்கள் யாரோ ஒருவரை இதனுடன் தொடர்பில்லாமல் வெளி உலகத்தில் இருப்பவரை யாரோ ஒருவருடன் அவருடைய தொடர்பு திடீரென்று ஏற்படுகின்றது. அந்த ஒரு தொடர்பு என்ன செய்கின்றது? அவரை இதுநாள் வரை அடைந்த முன்னேற்றத்தில் இருந்து முற்றிலும் விலகச் செய்கின்றது. அது மாதிரி நிறைய கேசஸ் மதர் சொல்றாங்க. திடீர்னு அவங்க என்ன செய்வாங்க? ஆசிரமத்தை விட்டு போய்விடுவார்கள். நிறைய நடந்திருக்கு இது மாதிரி ஆசிரமத்துல. நல்லா இருப்பாங்க, ரொம்ப வருஷம் இருப்பாங்க, நல்லா அதுல ப்ரோக்ரஸ் திடீர்னு இருக்கும். யாரோ ஒருவரை சந்திப்பார்கள். அந்த ஒரு சந்திப்பு போதும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இது என்னன்னா மனிதனுடைய அந்த இயல்புகள். டு ட்ரெட் அவனுக்கு பழக்கப்பட்ட பாதையில் பயணிப்பதை தான் அவன் விரும்புகின்றான். அது தரம் தாழ்ந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கருதி. The need to rest in a natural poise of fall. மனிதன் அவன் வீழ்ந்து கிடந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிலேயே சுகம் காணுகின்றேன். நான் எதுக்கு முன்னேற வேண்டும்? எதற்காக நான் அதற்காக என்னுடைய முன்னேறும் பாதையில் செல்ல வேண்டும்? நான் சும்மா இருந்தே சுகம் காணுகின்றேன், அதில் தான் மகிழ்ச்சி என்று நினைப்பது. அதுதான் சொல்றாங்க இங்க. The need to rest in a natural poise of fall. Fall என்ன அர்த்தம்? நீங்க சரி வீழ்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறோம், இருந்தாலும் அவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ். அதாவது முன்னேற்றத்தை ஒதுக்கிவிட்டு அந்த வீழ்ச்சி அடைந்த நிலையிலேயே மகிழ்வுற்று இருப்பது. இப்படியும் இருப்பாங்க நிறைய பேர். அதே போல as a child who learns to walk can walk not long. இவர்களெல்லாம் எத்துடன் ஒப்பிடுகின்றார் பகவான்? இத்தகைய செயல்களை ஒரு குழந்தையுடன் ஒப்பிடுகின்றார் பகவான். குழந்தை நடக்க கத்துக்கொள்கின்றது. நடக்க கத்துக்கொண்டவுடன் பார்த்தவுடன் நேச்சுரலா அதனால நீண்ட தூரம் நடக்க முடியாது, அதிக அடிகள் எடுத்து வைக்க முடியாது. அதனால என்ன நடைபெறும்? அது அந்த அந்த நடப்பதையே விட்டுவிடும் இல்லையா? அதுபோல ஒருவருக்கு உயர்வான அனுபவங்கள் ஏற்பட்டவுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், அதை தொடர்ச்சியாக நம்முள் நிலைத்து வைத்திருக்கும் அந்த ஒரு தாங்கும் தன்மை அது இல்லாமல் நமக்கு இருக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்சம் என்ன செய்கின்றது? அத்தகைய அனுபவத்தின் மூலமாக அது களைப்புறுகின்றது. அந்த அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதற்கு பதிலாக, அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அது குறித்த ஒரு களைப்புற்ற உணர்வை அது அடைகின்றது. எல்லாமே நம்ம அந்த நிலையில ஒரு மேலே முன்னேறி போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கின்றோம். அதில் நம்ம கடந்த கால அனுபவங்களை மீண்டும் 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 நினைவு கூறுகின்றோம். அது மீண்டும் நமக்கு வேண்டும் என்று ஏங்குகின்றோம். அதனால் நமக்கு கிட்டப்போகும் உயர்வான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிட்டாமல் போகின்றன. ஏற்கனவே அடைந்துள்ள அனுபவங்களையும் நாம் இழக்கின்றோம். இதைத்தான் பகவான் இங்கு சொல்கின்றார். Replace the titan will forever to climb. நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணத்துல ஒரு வலிமையான ஒரு ஆர்வத்துடன் தான் அவர் அடியெடுத்து வைக்கின்றார் இல்லையா? வலிமையான ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம். அதே போல ஒரு வலிமையான ஒரு சங்கல்பம். அதைத்தான் டைட்டன் வில் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருவர் இந்த பாதையில எதனால் பயணிக்கின்றார்? அதுக்கு என்ன தேவை? ஒன்று ஆர்வம், இரண்டாவது ஒரு வலிமையான சங்கல்பம், டைட்டன் வில். இந்த ரெண்டும் வைத்துக் கொண்டுதான் நம்ம தொடர்ச்சியாக இதுல மேலே 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 ஏறிக்கொண்டே செல்ல முடியும் ஆன்மீக பயணத்துல. ஏன்னா ஆன்மீக பயணத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், பல்வேறு சக்திகள் நம்மை முன்னேற விடாமல் எப்பொழுதுமே நமக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால
இத்தகைய பகவான் கூறிய இந்த விஷயம் என்ன செய்கின்றது, நாம் ஏற்கனவே கொண்டுள்ள ஒரு வலிமையான சங்கல்பத்தை, அதாவது மேல் நோக்கி உயர எழும்புவதற்கான நம்முள் கொண்டுள்ள சங்கல்பத்தை அது இடம்பெயர செய்கின்றது, நம்மிலிருந்து அகற்றுகின்றது. நம் கிட்ட ஒரு வலிமையான சங்கல்பம் இல்லைன்னா எப்படி மேலே போறது? ரீப்ளேஸ் த டைட்டன் வில் ஃபார் எவர் டு கிளைம். அப்புறம் என்ன செய்கின்றது? ஆன் த ஹார்ட்ஸ் ஆல்டர் டிம் த சேக்ரெட் ஃபயர். ஹார்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பொழுதுமே நம்ம இதயம் பகவான் இதயம் அப்படிங்கறத ஃபிகரேட்டிவா தான் எடுத்துக்கணும். மனிதனுடைய இதயம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த இதயம் என்பது எதை எதை குறிக்கின்றது என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைய ஜீவன், மையம், மையம், நமக்கு ஜீவன்லயே மையமாக இருக்கக்கூடிய சீட் ஆஃப் ஆஸ்பிரேஷன், ஆர்வத்தினுடைய இருப்பிடமாக கருதப்படுவதுதான் அந்த ஹார்ட் என்பது. அதில் தான் அந்த ஆர்வம் என்பது ஒரு ஜுவாலையாக எப்பொழுதுமே எரிந்து கொண்டு நமக்குள்ளே இருக்கின்றது. அதுல என்ன இருக்கின்றது? ஒரு பீடம் இருக்கின்றது இல்லையா? ஆல்டர்ன் என்ன அர்த்தம்? ஒரு பீடம். அந்த ஹார்ட்ஸ், ஆன் த ஹார்ட்ஸ் ஆல்டர், அந்த பீடத்தில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு புனிதமான ஒரு கொழுந்து, தீக்கொழுந்து எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஆஸ்பிரேஷன், ஃப்ளேம் ஆஃப் ஆஸ்பிரேஷன். எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நம்ம எல்லாம் இதெல்லாம் படிக்கிறோம், இந்த 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 பாதைக்கு வருகின்றோம். அது என்ன செய்கின்றது? இத்தகைய நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே அந்த தீ சுடரை அது என்ன செய்கின்றது? மங்க செய்கின்றது. டிம் த சேக்ரெட் ஃபயர். அணைத்து விடுவதில்லை. புரிஞ்சுக்கணும் இங்க. பகவான் ஏன் டிம்னு சொல்றாரு? எக்ஸ்டிங்விஷன் சொல்லலையே, அணைக்கணும்னு சொல்லல. டிம் அந்த இடத்துல மழுங்க செய்கின்றது. ஏன்னா ஒருவருடைய ஆஸ்பிரேஷன் என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஹியூமன் ஆஸ்பிரேஷன் பத்தி பகவான் அதுதான் குறிப்பிடுகின்றார். அது எப்படி இருந்தாலும் அது மனிதனை விட்டு அகலவே அகலாது அப்படிங்கிறார். அதனால என்ன செய்யுதுலாம் ஒரு டெம்பரவரி செட்பேக்ஸ் தான் இதெல்லாம். அதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டெம்பரவரி செட்பேக்ஸ் இன் ஒன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அது சும்மா அந்த நேரத்துக்கு மழுங்க அடிக்கின்றது இத்தகைய அனுபவங்கள் எல்லாம். இது எல்லோருடைய அனுபவமாகவும் தான் இருக்கின்றது. ஒரு உயர்வான அனுபவம், ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றது. ஒருவருள்ள அமைதி கிட்டுகின்றது, ஒளி கிட்டுகின்றது, சக்தி கிட்டுகின்றது. நாம் அதையெல்லாம் நாடுகின்றோம். அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பண்படாத பகுதிகள் இருக்கின்றன. அந்த பண்படாத பகுதிகள் என்ன செய்கின்றது? இத்தகைய அனுபவத்திற்கு எதிராக கிளர்ச்சி புரிகின்றன, முன்னேற்றத்திற்கு தடை செய்கின்றன. இது குறித்த ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அறிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாதகர் ஒருவர் மைண்ட் எனக்கு ரொம்ப காமா இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட சொல்றாரு. ஐ வாண்ட் டு சைலன்ஸ் மை மைண்ட் அப்படிங்கிறாரு. சரி உட்கார் அப்படிங்கிறாரு பகவான். உட்காந்து கொஞ்ச நேரம் அவர் மேல கான்சென்ட்ரேட் பண்றாரு. கம்ப்ளீட்டா அவர் மைண்ட் பிளாங்க் ஆயிடுது. அந்த அந்த சாதகர்களுக்கு கம்ப்ளீட்டா ஹிஸ் மைண்ட் பிகம்ஸ் பிளாங்க். மைண்ட் பிளாங்க் ஆனோடனே அது புதிய அனுபவமாக இருக்கின்றது அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐயோ திடீர்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு மைண்ட் திங்க் பண்ணவே மாட்டேங்குது, பிளாங்க் ஆயிடுச்சு. நான் ஒரு எனக்கு இது எனக்கு பயமா இருக்குது. எனக்கு இந்த அனுபவம் புதிதாக இருக்கின்றது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் மைண்டினுடைய கெப்பாசிட்டியை முழுவதுமாக இழந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இதில் எப்படியெல்லாம் அவர் நினைத்துக் கொள்கின்றார். உண்மையிலே அப்படி கிடையாது. அவர் நினைத்துக் கொள்கின்றார். அந்த அனுபவத்தை அவர் ஏற்க மறுக்கின்றார். என்ன மீண்டும் எனக்கு அந்த மைண்ட்ல எண்ண ஓட்டங்களை தருவித்து என்னுடைய பழைய நிலைக்கு நீங்கள் மாற்றுகள் என்று பகவானிடம் கேட்டுக்கொள்கின்றார். பகவான் அதே நிலையை அவருக்கு திரும்ப வரவழைத்து கொடுக்கின்றார். இது எதுக்கு பகவான் கூறுகின்றார்? ரொம்ப அவருக்கு அற்புதமான ஆன்மீக அனுபவம் அவருக்கு நான் வழங்கினேன், இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று பகவான் கூறுகின்றார். இது என்ன காரணம் அப்படின்னா, ஜீவனினுடைய ஒரு பகுதி இந்த விஷயங்களை நாடுகின்றது. எல்லார்கிட்டையும் ரெண்டு செல்ஃப் இருக்கும். ஒன்று ஹையர் செல்ஃப் இருக்கும், இன்னொன்னு லோயர் செல்ஃப். இந்த ஹையர் செல்ஃப் எப்பொழுதுமே உயர்வான விஷயங்களை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கும். இந்த லோவர் செல்ஃப் என்ன பண்ணும்? அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இரண்டு இந்த முரண்பட்ட இயக்கங்களினால் தான் ஒரு ஜீவனுள் எழக்கூடிய முரண்பட்ட இயக்கங்களினால் தான் இத்தகைய நிலைமை ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம்
நீண்ட காலம் ஆரம்ப காலகட்டத்தில் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே பகவான் என்ன கூறுகின்றார்? 2 விஷயங்களை பகவான் விளக்குகின்றார். ஒன்று ஆன்மீக அனுபவங்கள். அதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அனுபவம் வரும், போகும், வரும், போகும். அப்படி இருக்கும். 2வது ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். ரியலைசேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த அனுபவம் நிலையாக ஒருவருள் தங்கி விடுகின்றதோ அதற்கு பெயர் ரியலைசேஷன். அது அவரை விட்டு அகலவே அகலாது. இங்கு பகவான் கூறுவது எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ். அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள், சேலஞ்சஸ், அதை பத்தி தான் குறிப்பிடுகின்றார். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒருவருக்குள்ள எப்பொழுதுமே இந்த ஆஸ்பிரேஷன், இந்த ஆர்வம் என்கின்ற தீ எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எழுந்து கொண்டிருக்கின்றது. அதை மங்க செய்ய முடியுமே ஒழிய அதை அணைத்து விட முடியாது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் விஷயத்தை பகவான் வந்து போன அந்த கடைசி வரியில குறிப்பிட்டிருந்தார். பேஜ் 34 அடுத்து 4 வரிகள் 451 to 454. An old pull of subconscious cords renews. It draws the unwilling spirit from the heights, or a dull gravitation drags us down to the blind driven inertia of our base. Again, நம்ம முந்தைய பார்த்த வரிகளினுடைய தொடர்ச்சியான ஒரு பொருளை கொண்டதாகத்தான் இந்த வரிகளும் இருக்கின்றன. அதே மாதிரி என்னென்ன இது, அது ஒட்டிய கருத்துக்கள் தான் இது. An old pull of subconscious cords renews. ஓல்டு புல்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கடந்த காலம் குறித்த ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்கின்றது? கீழே இழுக்கின்றது. புல்னா கீழே இழுக்கின்றது. அது எங்கிருந்து வருகின்றது? அந்த கீழே இழுத்தல் என்கின்ற அந்த செயல் எங்கிருந்து வருகின்றது? எதனால் வருகின்றது அப்படின்னா, சப்கான்சியஸ் கார்ட்ஸ். நம்ம உணர்வு நிலையில நம்ம மேலே சஞ்சரிப்பதை நம்ம கான்சியஸ் அப்படிங்கிறோம். கான்சியஸா நம்ம பேசுறோம், செய்யறோம், எல்லாம் பண்றோம். இந்த கான்சியஸா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு, ஆளுமை இருக்கின்றது. ஆனால் நம்முள் ஏதோ ஒன்று, நம்முடைய உணர்வு நிலையில் ஏதோ ஒரு பகுதி நாம் புற உலகில் அடையக்கூடிய அனைத்து அனுபவங்களையும் நம்மை அறியாமல் அது தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே வருகின்றது. நமக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ, நாம் எதிர்கொள்ளும் அனைத்து அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய அடி உணர்வு தளம், சப்கான்சியஸ் பார்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில அது கீழே இருக்கு. அதுல அப்படியே எல்லாமே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனுடன் அது என்ன செய்கின்றது? அது வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய புற அமைப்புடன் தொடர்பில் இருக்கின்றது. அதனுடைய இழை வந்து எப்பொழுதுமே என்னுடைய புற ஜீவனுடனான தொடர்பில் இருக்கின்றது. சப்கான்சியஸ் கார்ட்ஸ் என்ன அர்த்தம்? கார்டுனா இழை. அதிலிருந்து ஒரு இழை வந்து அதனுடன் தான் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து கிடைக்க அது என்ன செய்கின்றது? நம்மை கீழே இழுக்கின்றது. அந்த இழுத்தல் என்கின்ற செயல் வந்து மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. நம்ம வந்து கான்சியஸா இருக்கும்பொழுது அதனுடைய செயல்பாடு அவ்வளவு வந்து வலிமையா இருக்காது. நாம் அதிலிருந்து விடுபட முடியும். எப்ப நம்ம வந்து கான்சியஸா இல்லையோ அப்ப என்ன செய்வோம்? நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து நமக்கு அதுல இருந்து வரும். சம்டைம்ஸ் நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது சப்கான்சியஸ் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு நம்மை அறியாமல் மேலே எழும்புவதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய அனுபவங்கள், அதனுடைய பதிவுகளைத்தான் பகவான் an old pull of subconscious cords renews அப்படிங்கிற. கார்ட்ஸ் என்ன அர்த்தம்? ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் இழை. அந்த இழுப்பு என்பது மீண்டும் ஒருவருக்கு ஏற்படுகின்றது. It draws the unwilling spirit from the heights.
இந்த வரிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரி. இந்த வரி அது என்ன செய்கின்றது? அந்த புல், அந்த அந்த இழுவை என்ன செய்கின்றது? கீழே இழுக்கின்றது. இட் டிராஸ், கீழே இழுக்கின்றது. தி அன்வில்லிங் ஸ்பிரிட் எதை இழுக்கின்றது? தி அன்வில்லிங் ஸ்பிரிட். நம்முடைய மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது? உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து எப்பொழுதுமே மேலே மேலே உயர்நிலைக்கு செல்ல விரும்புகின்றது. அது கீழே இறங்கி பழைய நிலைக்கு திரும்புவதை விரும்புவதே கிடையாது. அதைத்தான் பகவான் அன்வில்லிங் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் வில்லிங். நம்முடைய ஆன்மன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதை விரும்புவது இல்லை. இருந்தாலும் நம்முடைய நம்முடைய அடி உணர்வு தளம் அதிலிருந்து அதனுடைய அந்த புல் என்ன செய்கின்றது? நம்முடைய ஆன்மனை கீழே இழுக்கின்றது, உயரத்திலிருந்து கீழே இழுக்கின்றது. இதெல்லாம் தான் காரணம். என்ன காரணத்தினால அந்த அனுபவங்கள்லாம் ஒருவருக்கு ஆன்மீக அனுபவங்கள்லாம் வந்து நிலையாக இருப்பதில்லை என்பதைத்தான் பகவான் விளக்குகின்றார். Or a dull gravitation drags us down. இது வந்து நிறைய விஷயங்களை சொல்றார். ஒன்னு சப்கான்ஷியஸ்ல இருந்து வரக்கூடிய புல் அப்படிங்கிறார். அதன் காரணமாகத்தான் ஆன்மனினுடைய அது விரும்பாவிட்டாலும் அதை பிடித்து கீழே இழுக்கின்றது என்று கூறுகின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்ம நம்மளுடைய டல்னா என்ன அர்த்தம்? டல்னா அந்த இடத்துல வந்து தெளிவற்ற நிலை. கிராவிடேஷன் என்ன அர்த்தம்? ஈர்ப்பு, கீழே நோக்கி இழுக்கும் ஈர்ப்பு, கிராவிடேஷன், புவியீர்ப்பு சக்தின்னு சொல்றோம் நம்ம. drags us down, கீழே பிடித்து இழுக்கின்றது. அந்த புவியீர்ப்பு சக்தி கீழே பிடித்து இழுக்கின்றது. இந்த புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷன் என்று குறிப்பிடுவது பகவான் எது குறித்து குறிப்பிடுகின்றார்? ஒரு சட நிலையில பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உணர்வு நிலையினுடைய அடித்தளம் எத்தகையதாக இருக்கின்றது என்றால், உணர்வற்ற நிலை என்கின்ற அம்சத்தை அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. இன்கான்ஷியன்ட் நேச்சர், நம்மளுடைய ஜீவனினுடைய அடித்தளத்தில் என்ன இருக்கு அப்படின்னா இன்கான்ஷியன்ட் மேட்டர் இல்லையா? மேட்டர் தானே அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. அதிலிருந்து தான் நம்ம எல்லாம் வர்றோம். அது நமக்குள்ளேயும் இருக்குது. அது என்ன செய்கின்றது? நம்மை எப்படி நம்ம இந்த புவியீர்ப்பு சக்தி நம்மை மேலே எழும்ப விடாமல் ஒருவரை புவியிலேயே தக்க வைத்துக் கொள்கின்றதோ, அதே போல நமக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வற்ற தன்மை என்பது நம்மை மேலே முன்னேற விடாமல் நம்மை பிடித்து கீழே இழுக்கின்றது. ஒரு குருட்டுத்தனமான ஒரு நிலைக்கு நம்மை தள்ளுகின்றது, ஒரு மந்தமான நிலைக்கு தள்ளுகின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? டு த பிளைண்ட் ட்ரிவன் இனர்ஷியா ஆஃப் அவர் பேஸ். ஒரு குருட்டுத்தனமான மற்றும் மந்த நிலையை அடிப்படையாக கொண்ட நிலைக்கு அது நம்மை பிடித்து இழுக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா இனர்ஷியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமச நிலை. தாமச நிலை எதுக்கு இருக்கும்? மேட்டருக்கு தான் இருக்கும், சடப்பொருளுக்கு தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து கான்சியஸ்னஸே இருக்காது. அதனால்தான் பகவான் பிளைண்ட் அப்படிங்கிறார். பிளைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாம இருக்குங்கிறது மேலோட்டமான அர்த்தம். அந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதைத்தான் பகவான் பிளைண்ட் அப்படிங்கிறார். நம்முடைய அடித்தளத்தில் அப்படிதான் இருக்கு. அதுதான் நம்ம பிடித்து இழுக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 34, வரிகள் 455 to 456 இரண்டு வரிகளை பார்க்கலாம். இப்ப இவ்வளவு சொல்லிட்டு பகவான் நமக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும். பகவானுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வந்து அவநம்பிக்கைக்கு இடமே கிடையாது. எல்லாமே நம்பிக்கை தான், பாசிட்டிவா தான் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த வந்து த்ரெட்பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது கிடையாது, இதுக்கு மேல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் சொல்லுவார் பகவான். அது மாதிரி என்ன கோருகின்றார்? ரொம்ப அற்புதமான வரிகள். இந்த வரிகள் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள். நமக்கெல்லாம் நன்கு அறிந்த வரிகள் தான். பேஜ் 34, 455 to 456. This too the supreme diplomat can use. He makes our fall a means for greater rise. இது அனைவருக்கும் தெரிந்த வழி. எபிகிராம் கூட சொல்லுவாங்க இத. He makes our fall a means for greater rise. This too the supreme diplomat can use அப்படிங்கிற என்ன அர்த்தம் அதுக்கு? இதையும் கூட the supreme diplomatனா யாரு? The divine, பரம்பொருள்,
சுப்ரீம் டிப்ளமேட். டிப்ளமேட் நீங்க பகவான் சொல்றாரு. அந்த டிப்ளமேட் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சாதுரியமாக கையாளுபவரை நம்ம என்ன சொல்லுவோம்? டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அந்த பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல அனைத்தையுமே அதுதான் சாதுரியமாக கையாளுகின்றது. அதனால் கையாளப்படாத பட முடியாத விஷயங்கள் எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. சோ நம்ம எதையெல்லாம் வந்து நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான விஷயங்களாக நாம் பார்த்தோமோ அதையும் என்ன செய்கின்றது அந்த பரம்பொருள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை யார் பார்க்கறாங்க? யார் வந்து மேற்பார்வை பார்க்கின்றார்கள்? அந்த டிவைன் பரம்பொருள். ஏன்னா எது நம்மை இந்த யோக பாதையில் செயல்பட வைக்கின்றது? அந்த யோக சக்தி. இதைத்தான் பகவான் வந்து அந்த பரம்பொருள் தான் நம்முள் இருந்து அவர்தான் அந்த யோகத்தையும் செய்கின்றார். அதற்கான சக்தியையும் அவர்தான் அளிக்கின்றார். அதனால நமக்கு இத்தகைய இவ்வாறு ஏற்படும் கீழ்நோக்கிய இயக்கத்தையும் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார். இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன், அவ்வளவுதான் இல்லையா? முற்றிலுமாக அந்த நிலையில நம்ம விழுந்து விடுவது கிடையாது. ஒரு டெம்பரரி பாஸ். இந்த பாஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் அடுத்த வரிதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பியூட்டிஃபுல் லைன். He makes our fall a means for greater rise. இதுதான் நமக்கு எல்லாம் நம்பிக்கை தருகின்றது. அதுக்காக நம்ம வேணும்னே கீழே விழுந்துட்டு நம்ம வந்து அதை விரும்பி பண்ணக்கூடாது. யோகத்துல நம்ம ஆன்மீக பயணத்துல இருக்கும் பொழுது நிறைய நமக்கு சவால்கள் வரும், சரிவுகள் ஏற்படும். சரிவுகள் ஏற்பட்டாலும் அந்த டிவைன் வந்து நமக்கு கைவிடாது. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சுன்னா 2 அடி உங்களை நான் மேலே தூக்கி விடுவேன் அப்படிங்கிறாங்க. அதே போல இங்க யாரு நமக்காக இந்த ஆன்மீகத்துல எஸ்பெஷலி இந்த பூர்ண யோகத்துல யார் யோகத்தை செய்வது என்றால் மதர். மதர் தான் நமக்காக இந்த யோகத்தை செய்கின்றார். நம்ம அனைத்து முயற்சிகளிலும் நம்முடன் கூட இருப்பது அந்த மதர் தான். அதனால சரிவு ஏற்பட்டாலும் கூட அன்னை வந்து என்ன செய்கின்றார்கள்? நம்மை கையை பிடித்து மேலே தூக்கி அழைத்து செல்கின்றார்கள். அதனால எதுவுமே ஒரு மனிதனுக்கு வந்து நிரந்தர வீழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது ஆன்மீக பயணத்துல. ஏன்னா அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? He makes our fall, வீழ்ச்சி, a means for greater rise. நம்முடைய மேலும் ஒரு உயர்வான நிலைக்கு செல்வதற்கான ஒரு வழியாக அதை பயன்படுத்துகின்றது, ஒரு உபாயமாக அதை பயன்படுத்துகின்றது. அதைத்தான் பகவான் வந்து என்ன கோருகின்றார்? ஒருத்தருக்கு வந்து நம்ம டிவைன் மதர்கிட்ட நம்ம வந்து சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அட்வர்சிட்டிஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கன்வெர்ட் ஆயிடும் அப்படிங்கறத மதர் புக்ல பார்த்துருக்கோம் இல்லையா? The more complete your sincerity and surrender, the more will be the grace and protection of the divine mother அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுல இன்னொரு வரி, முக்கியமான வரி என்ன வருகின்றது? எல்லா அட்வர்சிட்டிஸும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் ஆயிடும்னு பார்க்கிறோம். அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். He makes our fall a means of greater rise அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கான அற்புதமான ஒரு ஹூத்தாவினுடைய ஓவியத்தை நம்ம பார்க்கிறோம். பியூட்டிஃபுல் ஓவியம் இது. அன்னையினுடைய இன்ஸ்பிரேஷன்ல ஹூத்தா வரைந்த ஓவியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வரிகளை பார்க்கலாம். பேஜ் 34, வரிகள் 457 to 462. For into ignorant nature's gusty field, into the half-ordered chaos of mortal life, the formless power, the self of eternal light, follow in the shadow of the spirit's descent, the twin duality forever one, chooses its home amid the tumults of the sense. ஒவ்வொரு வரிகளா அர்த்தம் பார்க்கலாம் நம்ம. எதனால வந்து
இந்த முதல் 2 வரிக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் பகவான். முதல்ல என்ன 2 வரிகள் என்ன பார்த்தோம்? இதுக்கு முந்தைய 2 வரிகள் இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு வீழ்ச்சியையும் இந்த பரம்பொருள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும். அந்த வீழ்ச்சியையும் மேலும் உயர்வான ஒரு நிலையை எட்டுவதற்கான ஒரு உபாயமாக அது பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எப்படி அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார். இது எவ்வாறு சாத்தியப்படுகின்றது அதைத்தான் பகவான் விளக்குகின்றார். எப்படி அப்படின்னா, இந்த வரிகளை முதல் 4 வரிகள்ல அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஃபார் இன்டு ignorant nature's gusty field. நம்ம ignorant என்ன அர்த்தம்? நம்ம இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையில எது மேலோங்கி காணப்படுகின்றது? இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இக்னோரன்ஸ்னா இந்த ஒருமை நிலையை அறியாமல் இருப்பது. நாமும் பரம்பொருளும் ஒன்று, அனைவருமே ஒன்று அப்படி என்கின்ற உண்மையை அறியாமல் இருத்தல், அதுதான் இக்னோரன்ஸ். நம்முடைய நேச்சர் அப்படிதான் இருக்கு. எல்லாமே ஈகோ சுத்தி தான் நம்ம தனியா இருக்கிறோம். எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத நம்ம அறியாமல் இருக்கின்றோம். ஃபார் ignorant nature's gusty field. நாம் இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு? ஒரு சீற்றம் நிறைந்ததாக இருக்கின்றது இல்லையா? கஸ்டி விண்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். கஸ்டி விண்ட், கஸ்டி ஸ்டார்ம், புயல் அப்படின்னு ஒரு சீற்றம் நிறைந்த ஒரு நிலையில இருக்கிறோம். நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். நம்மளுடைய இயல்பு அறியாமையில் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு சீற்றம் நிறைந்த ஒரு களமாக அது காணப்படுகின்றது. இதுதான் முதல் வரிக்கு அர்த்தம். இது முதல்ல ஃபுல்லா படிச்ச அர்த்தம் தெரியும். முதல்ல அர்த்தம் மாத்திரம் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். Into the half ordered chaos of mortal life. நம்முடைய மனித வாழ்வு எப்படி இருக்கு? Into the half ordered. அது கம்ப்ளீட்டா ஃபுல் ஆர்டர்ல இல்லை, எல்லாமே அரைகுறையான ஒரு சீரமைக்கப்பட்ட நிலையில் தான் நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. ஹாஃப் ஆர்டர்ட் கயாஸ். கயாஸ்னு என்ன அர்த்தம்? குழப்பம், ஒரு ஒழுங்கு இல்லை அங்க. அத்தகைய நிலையை தன்மையை கொண்டதாகத்தான் மனித வாழ்வு இருக்கின்றது. Into the half ordered chaos of mortal life, a formless power. வடிவற்ற சக்தி, வடிவமில்லாத சக்தி. வடிவமில்லாத சக்தினா எது? அந்த பரம்பொருளினுடைய சக்தி, சித் சக்தி. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். த ஃபார்ம்லெஸ் பவர் அப்படிங்கிறத பகவான் பவர் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. சக்தினாலே என்ன அர்த்தம்? அந்த பரம்பொருளினுடைய சக்தி தான் இருக்கு இங்க, வேற எதுவுமே கிடையாது. பரம்பொருளினுடைய சக்தி எத்தகைய சக்தி? அந்த சித் சக்தி, சச்சிதானந்தில் இருக்கக்கூடிய அந்த சித் சக்தி தான் இங்க செயல்படுகின்றது. அது வடிவமற்ற நிலையில் செயல்படுகின்றது. ஒன்று த ஃபார்ம்லெஸ் பவர். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றார்? த செல்ஃப் ஆஃப் இட்டர்னல் லைட் அப்படிங்கிறார். த செல்ஃப், அந்த புருஷ ஆஸ்பெக்ட் இல்லையா? ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளேயும் அந்த ஒரு கான்சியஸ் பீயிங் இருக்கு. அந்த கான்சியஸ் பீயிங் தான் பகவான் செல்ஃப் அப்படிங்கிறார். புருஷ ஆஸ்பெக்ட் அது சாஸ்வதமான ஒளியை கொண்டதாக இருக்கின்றது, தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. த செல்ஃப் ஆஃப் இட்டர்னல் லைட். ரெண்டு விஷயம் சொல்றார். த ஃபார்ம்லெஸ் பவர் அண்ட் the self of it, the formless power, the self of eternal light. ரெண்டுமே சொல்றார். இது என்ன செய்கின்றது? எதை பின்தொடர்கின்றது? இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் ஃபாலோ இன் த ஷேடோ ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ் டிசென்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த உலகம் எவ்வாறு தோன்றியுள்ளது என்றால், மெய்ப்பொருள் அந்த பரம்பொருளில் இருந்து கீழே இறக்கம் கொண்டுள்ளது, இன்வல்யூஷன், அந்த டிசென்ட். அதனால்தான் இங்க பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன செய்கின்றது? இரக்கம் கொண்டுள்ள அது அனைத்தினுள்ளும் மறைவாக இருக்கின்றது. மறைந்து உள்ள அது பரிணாமத்தில் மெல்ல 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 அது வெளிப்படுகின்றது. சடப்பொருளிலிருந்து வாழ்வு, வாழ்விலிருந்து மனம், மனதில் இருந்து அதிமனம் என்கின்ற நிலையில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனால பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார்? அவ்வாறு முதல்ல அந்த மெய்ப்பொருள் தானே இரக்கம் கொள்கின்றது. மெய்ப்பொருள் இரக்கம் கொள்ளும் பொழுதே அதனுடைய நிழலாக எது தொடர்கின்றது என்றால்,
இந்த சக்தியும் சிட் சக்தியும் அந்த ஆன்ம பொருளும் த செல்ஃப் ஆஃப் இட்டர்னல் லைட் இது ரெண்டுமே பின்தொடர்கின்றது அப்படிங்கிறார். த டிவைன் சோல் அதுதான் ஒரிஜினலி டிசென்ட் ஆகுது. அது எங்க டிசென்ட் ஆகுது அப்படின்னா, இந்த மனித இயல்பு கயாட்டிக்கா இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய இயல்பு அந்த களத்தில் அது இரக்கம் கொள்கின்றது. அவ்வாறு இரக்கம் கொண்டு என்ன செய்கின்றது? அந்த சட உலகினுடைய வாழ்வு அதற்குள்ள விதி, அதற்கு உட்பட்டு அது செயல்படுகின்றது. இதுல அந்த சிட் சக்தியும் செயல்படுகின்றது, அந்த ஆன்மன், அந்த செல்ஃப், அந்த புருஷா, சாஸ்வதமான ஒளியை கொண்ட அந்த புருஷா, இவை இரண்டுமே அந்த மெய்ப்பொருளை பின்தொடர்ந்து இரக்கம் கொள்கின்றன இந்த குழப்பம் நிறைந்த சட உலகினுக்குள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் முதல் 4 வரிகளுக்கு அர்த்தம். அடுத்த 2 வரிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, the twin duality forever one chooses its home mid the tumults of the sense. tumults என்ன அர்த்தம்? பகவான் குறிப்பிடுவது ஒரு கொந்தளிப்பு. அதுதான் tumultuous crowd அப்படிம்போம். கொந்தளிப்பு அதுதான் அர்த்தம். ட்வின் டியூவாலிட்டி ஃபார் எவர் ஒன். ட்வின்னா இரண்டு அம்சங்கள் கொண்டது. இரட்டை டியூவாலிட்டி. டியூவாலிட்டின்னா இருமைகள். அது அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா ஃபார் எவர் ஒன், எப்பொழுதுமே ஒன்றாதான் இருக்கின்றது. எது டியூவாலிட்டியை பகவான் எதை இருமைகளாக குறிப்பிடுகின்றார்? இந்த புருஷாவும் அதனுடைய சக்தியும், த செல்ஃப் அண்ட் த பவர் ஆஃப் த செல்ஃப். இதுதான் ட்வின் டியூவாலிட்டி. இது ரெண்டுமே ஒண்ணுதானே இல்லையா? புருஷாவும் அந்த பிரகிருதியும் ரெண்டும் ஒண்ணுதான். சாங்கியா பிலாசபில தான் ரெண்டு வேறேங்கிறாங்க. பகவான் என்ன சொல்ற, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறார். சச்சிதானந்தத்துல அந்த செல்ஃபும் ஒன்னாதான் இருக்கு, செல்ஃபுடைய பவரும் ஒன்னாதான் இருக்கு, இன்ட்ரின்சிக்கா ஒன்னா இருக்கு. ஆனா அது மேனிஃபெஸ்டேஷன்ல ட்வின்னா ரெண்டா டியூவாலிட்டியா காமிக்குது, அவ்வளவுதான். இதுல பகவான் என்ன கூறுகின்றார், இதனாலதான் இவ்வாறுதான் என்ன நடைபெறுகின்றது என்றால், என்னதான் உலகம் ஒரு குழப்பமற்ற நிலையில் இருந்தாலும் கூட அதனுள் எந்த விஷயங்கள் இரக்கம் கொண்டுள்ள நிலையில் காணப்படுகின்றன என்றால், இந்த செல்ஃபும் இந்த பவர் ஆஃப் த செல்ஃபும் ரெண்டுமே ஒரு இருமை என்கின்ற அம்சத்தை கொண்டதாக இங்கு காணப்படுகின்றன. அதனாலதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தினுள்ளும் இருப்பது, அந்த மறைவாக இருப்பது அந்த பரம்பொருள் தான். அதனால மனிதன் எத்தகைய ஒரு வீழ்ச்சியை மேற்கொண்டாலும் அதே நிலையில் அவன் இருந்து போவதில்லை. மேலும் அது என்ன செய்யும், அது அவனை பிடிச்சு இழுத்து மேலே கொண்டு வந்துரும் அப்படிங்கிற கருத்தை தான் பகவான் மேற்கொண்ட நம்ம காணப்போகும் வரிகளில் பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த வரிகள் அப்படின்னா, எவ்வாறு அந்த பரம்பொருள் நம்முள் மறைந்துள்ள நிலையில், நம்மளுடைய இருளான பகுதிகளில் மறைந்த நிலையில் செயல்படுகின்றது அப்படிங்கலாம் பகவான் விளக்குகின்றார். பேஜ் 34, 463 to 466 இந்த வரிகளில் விளக்குகின்றார். இதை நாம் நெக்ஸ்ட் செஷன்ல, நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த செஷனை நாம் முடித்துக் கொள்ளலாம்.